மாந்தி தோஷம் நம்ம பாக்குறவங்களுக்கு யாருன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாந்தி தோஷம் அந்த துன்பத்துல இருந்து அவங்களை எப்படி விடுதலை பண்ணிக்கலாம்? அதுக்கு ஏதாவது வழி இருக்கு? ஓகே சார். இப்ப நம்ம பார்த்தா நம்ம எப்பவுமே சொல்றது வந்து பரிகாரங்கள் கோவிலாவும் சொல்லுவோம், சிலது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பிராக்டிக்கலாவும் சொல்லுவோம். கோவில்கள்னு பாத்தீங்கன்னா மாந்தீஸ்வரர் கோவில்கள் வந்து ரொம்ப கம்மி தான் சார். சரிங்களா? அதுல ரொம்ப பவர்ஃபுல் கோவில்னா ஒண்ணு வந்து திருவள்ளூர்ல திருவேலங்காடு கோவில். அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல மாந்தீஸ்வரர் கோவில்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் ரொம்ப 2000 வருஷம் பழைய கோவில். பட் அது பெரும்பாலும் தெரியாது. ஜிபிஎஸ்ல வந்து மாந்தீஸ்வரர் கோவில் நாம்பாக்கம்னு போட்டு பாருங்க. அது அதுக்கப்புறம் ஓலபாளையம், நம்ம காங்கேயத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஓலபாளையம்னு இருக்கு, அந்த கோவில். இதெல்லாம் மாந்தீஸ்வரருக்கு டெடிகேட்டடா இருக்கிற கோவில். இதை தவிர்த்து ஜேஷ்டா தேவி, சனீஸ்வர பகவானோட ஒய்ஃப், மாந்தீஸ்வரரோட அம்மா ஜேஷ்டா தேவி, அவங்களதான் மூதேவின்னு கூடுவோம். அது மூதேவியில மூத்த தேவி. அந்த அம்மாவுடைய சிலைகள் பாத்தீங்கன்னா ஒரு கையில மாந்தியும் ஒரு கையில மாந்தீஸ்வரர் ஒரு கையில குளிகையும் இருப்பாங்க. 2 குழந்தையோட அந்த அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா இருக்கிற கோவில்கள் நிறைய இருக்கு. லைக் செங்கல்பட்டுல மாந்தியும் குளிகை. ஆனா மாந்தி குளிகையும் ஒண்ணுதான். பட் வேற வேற தாற்பயம். இவர் செயல், இவங்க டைம். குளிகைன்றத டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக அப்படி வச்சிருப்பாங்களா? ஆனா மாந்தியும் குளிகையும் ஒண்ணுதான். பட் அவங்க 2 விதமா ஒர்க் பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து கடவுள் ஆயிட்டாங்க. ஒருத்தரை கிரகமா ஆக்கி ஒரு வீடே கொடுத்துட்டாங்க. அதாவது எந்த வீட்டு அது இவருக்குன்னு டெடிகேட்டட் வீடு இல்ல. இப்ப சனிக்கு சனீஸ்வரருக்கு, சூரிய பகவானுக்கு, சந்திர பகவானுக்கு டெடிகேட்டட் வீடு இருக்கு. சரிங்களா? ஆனா ராகு கேதுக்கு வீடு இல்ல, அது ஷேடோ பிளானட். அதே மாதிரி மாந்தீஸ்வரருக்கு டெடிகேட்டட் வீடு இல்ல. எந்த வீட்டுல வேணா இருக்கலாம். எந்த வீட்டுல இருக்காரோ அதை அவர் தான் ஆட்சி பண்ணுவார். நீங்க வந்து இப்ப சூரியனோட இப்ப சிம்மத்துல இருக்காருனாவே சூரியனே மாந்தி டாமினேட் பண்ணுவார். மாந்தி இருக்கிற இடத்துல மாந்தி தான் ராஜா. அதுதான் மாந்திக்கான பவர். குளிகைன்றது, குளிகைக்கு வந்து இடம் கொடுக்கல, அவங்கள டைம் ஆக்கிட்டாங்க. நல்ல நேரம், கெட்ட நேரம், குளிகை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு குளிகை நேரம் ஆக்கிட்டாங்க.